வீரமுத்திரைய சங்கத்தின் நிறுவன தலைவர் KKS செல்வகுமார் விஜய பிரபாகரனை நேரில் சந்தித்து தேமுதிகவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர், திருச்சி தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை அண்ணன் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் அவருடைய வெற்றிக்காக உறுதுணையாக இருந்து களப்பணி செய்து அவரை வெற்றி பெற செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய மூத்த பையன் விஜய பிரபாகரனை நேரில் சந்தித்து எங்களுடைய ஆதரவை, வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ஆதரவை, ஒட்டுமொத்த முத்திரையர் சமுதாயத்தினுடைய ஆதரவை தெரிவித்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று அவரிடத்தில் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். அதன்படி நிச்சயமாக அந்த வேட்பாளரை எங்கள் சமூகத்தின் சார்பாக வெற்றி பெற செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கும் வலிமையான பிரதமராக நரேந்திர மோடி இருப்பதாக திருச்சி மக்களவை தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் தெரிவித்தார். திருச்சியில் பரப்புரை செய்த அவர், மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் சேவைகளை கேப்டன் விஜயகாந்த் எப்போதும் வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் மத்தியில் நிலையான ஆட்சியும் மாநிலத்தில் மக்கள் சேவை செய்யும் ஆட்சியும் வரும் என்று டாக்டர் இளங்கோவன் கூறினார். தமிழகத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இளங்கோவனாகிய நான் இங்கு போட்டியிடுகிறேன். கேப்டன் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர், என்றைக்குமே மக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து இங்கே என்ன நடக்க வேண்டும், மத்தியில் என்ன நடக்க வேண்டும் என்று அறிவுபூர்வமாக உணர்ந்து இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார். இந்த கூட்டணி வெல்லும் பட்சத்தில் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வரும். மத்தியில் நிலையான ஆட்சி வருகின்ற பொழுது இங்கே பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும்.